டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு 8ஆம் வகுப்புல முதல் பாடமாக எதை பார்க்க போறோம்னா, இந்த எக்கனாமிக்ஸில் இருக்க பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த தடவை உங்களுக்கு ஒரு நியூ மெத்தடில் நடத்த போகிறேன். அதாவது கதை மாதிரி நடத்த போகிறேன். இந்த மாதிரி லைன் பை லைனாக இப்படி ரீட் பண்ணி விட்டுட்டு இருப்பேன் பார்த்தீங்களா. இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. இந்த தடவை நான் முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து அந்த முக்கியமான பாயிண்ட்டை நடத்த போகிறேன். அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற கருப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு கதையாக புரிகிற மாதிரி நடத்த போகிறேன். ஆக்சுவலாக இந்த பாடத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு மைண்டில் ஏற்றிடுவேன். நான் நடத்துகிறத உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்தில் என்ன இருக்குது அப்படின்றது ஈஸியாக மனசில் ஏறிடும். முக்கியமான பாயிண்ட்டுகள் எது கொஸ்டின் எடுக்கக்கூடிய பாயிண்ட்டுகள் அப்படின்றதையும் சொல்லிடுவேன். அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும் இந்த மெத்தடு. நான் ஒரு தடவை நடத்தினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே புக்கை இதே பாடத்தை எடுத்து கண்டிப்பான முறையில் எல்லா லைனையுமே ரீட் பண்ணணும். பாடம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கதை மாதிரி நடத்தும் போது உள்ளே என்ன இருக்குன்றது ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். நீங்களாக தனியாக உட்காந்து இந்த இதை ஃபுல்லாக படிக்கிறதுக்கும் இந்த வீடியோ ஒரு தடவை பார்க்கறதுக்கும் ஈக்குவல் தான். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நீங்களாக தனியாக உட்காந்து படிக்கும்போது ரொம்ப லென்த்தாக போகும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுன்னு வைங்களேன். அதை நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. அந்த மாதிரி தான் என்னோட கிளாஸ் இருக்க போகுது. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். பணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. பணம்னா என்ன? இப்போ நம்ம பயன்படுத்துகிற பணம் எங்கேருந்து வந்துச்சு, எந்த இடத்துல இருந்து உருவாகி வந்துச்சு? முன்னொரு காலத்தில் நம்ம பண்டமாற்று முறை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இப்போ காகித பணமும் டிஜிட்டல் பணமும் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதுக்கெல்லாம் இந்த பரிணாம வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் நம்ம அந்த பண்டமாற்று முறை அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பணம்னா என்ன ஆக்சுவலாக அப்படின்றதுக்கு ராபர்ட்சன் ஒரு கூற்று கூறியிருக்காரு. என்னன்னா, பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்களை வாங்கும்போது அதற்காக செலுத்துகிற தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையுமே பணம்னு சொல்லலாம். ஓகேங்களா. பணம்ன்றது இதுக்குண்டான மீனிங் என்னன்னா, பொது ஏற்பு தன்மை, எல்லாருமே இதை ஏற்றுக்கணும். அதை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது, எந்த ஒரு பொருட்களை வாங்கும் போதும் அதற்கான செலுத்து தொகையாக, அதுக்கு நம்ம ஒருத்தட்ட இருந்து பண்டம் வாங்குறோம்னா அவருக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த பணம்ன்றதுக்கு அந்த செலுத்து தொகைன்னு சொல்லுவோம்ல, அந்த செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த பணம் அப்படின்னு சொல்லலாம். இதை கூறியவர் யார்? இந்த கூற்றை கூறியவர் யாரு? ராபர்ட்சன். சரி, இப்போ இந்த பணம்ன்ற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? பணம்ன்ற வார்த்தை ரோம் வார்த்தையான இந்த மொனேட்டா ஜூனோ அப்படின்றதுல இருந்து பெறப்பட்டதுதான் இந்த பணம் அப்படின்ற வார்த்தை. மோனேட்டா ஜூனோ, மொனேட்டா அதாவது மணி அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே தழுவி வருது பார்த்தீங்களா, அதான் மொனேட்டா ஜூனோ அப்படின்ற ரோம் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரோமோட ஒரு பெண் கடவுள் தான் இந்த மொனேட்டா ஜூனோ. இதுதான் ரோம் பேரரசோட ஒரு குடியரசு பணமாவே இருந்துச்சு. இப்போ இது ரோம் நாட்டா பார்த்துட்டோம். பணம்ன்ற வார்த்தை எங்கிருந்து வந்துருச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவை சிறப்பாக சொல்லலாமா? இந்தியாவில் ரூபாய் அப்படின்றதான நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ரூபாய்ன்றது எப்படி வந்துச்சு? ரூபாய்ன்றது சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டுச்சு. இது அதுக்கு முன்னாடி ருப்பியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ருப்பியான்றது தான் மருவி ரூபாய்னு வந்துச்சு. உங்களுக்கு நான் முன்னாடி பாடங்கள்லாம் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த ருப்பியான்றதுக்கு என்னன்னா ஒரு வெள்ளி நாணயம். ருப்பியான்ற வார்த்தையில இருந்தா அந்த ரூபாய்ன்றது வந்துச்சு. இப்போ புரியுதுங்களா? இந்த ரூபாய்ன்றதே ஒரு சமஸ்கிருத வார்த்தையில இருந்தா பெறப்பட்டது. அது என்னன்னா, அந்த சமஸ்கிருத வார்த்தை என்னன்னா ருப்பியா. ருப்பியானா அர்த்தம் என்னன்னா வெள்ளி நாணயம்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம காகித பணமாவோ நாணயங்களாவோ இதை பயன்படுத்துறோம். ஆனா இந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஒவ்வொரு பண நிலை இப்ப நம்ம பயன்படுத்துற இந்த டிஜிட்டல் முறை வர வரைக்கும், அந்த காலத்துல இருந்து பண்டமாற்று முறையில இருந்து வர வரைக்கும் ஒரே ஸ்டேஜ் ஒரே நைட்ல நடந்து முடிக்கல. இல்ல ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள நடந்து முடிச்சிட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல, பல 100 வருஷங்களா நடந்து வந்த இந்த பணம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. அதோட ஸ்டேஜை ஒண்ணுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பணம்ன்றது வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பண்டைய காலத்துல பண்டத்துக்கு பண்டம் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அதைத்தான் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மிளகு வச்சிருக்காருன்னு வைங்களேன், இன்னொருத்தர் ஏலக்காய் வச்சிருக்காருன்னு வைங்களேன். ஒருத்தருக்கு மிளகு தேவைப்படுது, ஒருத்தருக்கு ஏலக்காய் தேவைப்படுது. ஒருத்தர் மிளகு விற்கிறாரு, இன்னொருத்தர் ஏலக்காய் விற்கிறாரு. இவங்களுக்குள்ள பரிமாற்றம், இந்த 1 கிலோ மிளகுக்கு 1 கிலோ ஏலக்காய் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவாங்கல்ல. பண்டத்திற்கு பண்டம், அதுதான் பண்டமாற்று முறை. கமாடிட்டி டு கமாடிட்டி. இது பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளாக இதைத்தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ ஒரு பொருளை கொடுத்துட்டு பொருளை வாங்குறது மட்டும் இல்லாம பொருளை கொடுத்துட்டு சில வேலைகளுமே செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி இப்போ கூலி கொடுக்குறாங்க, நம்ம பணமா வாங்குறோம் பார்த்தீங்களா. ஒரு இடத்துல வேலை செஞ்சோம்னா நம்ம சம்பளம் காசாக தானே வாங்குறோம்.
அந்த காலத்துல அது காசா இல்லாம பொருளாவும் இருந்துருச்சு. பணிகளும் ஒரு பண்டமாற்று முறையில ஒரு பரிமாற்ற முறையா தான் இருந்துட்டு வந்துச்சு. இப்போ பண்டமாற்று முறை பார்த்தோம். இதுல இப்போ பார்க்கும்போது கேட்கும்போது ஈஸியா இருக்கு. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிட்டு போறது ஈஸியா இருக்கு. இதுல கண்டிப்பா சிக்கல்கள் இருக்குமே. நினைச்சு பாருங்க, எல்லா பொருளுக்கும் ஈக்குவலா இருக்குமா? இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஆடு விற்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்க ஒரு ஆடை விற்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பானை தேவைப்படுது, சரிங்களா? நீங்க அந்த காலத்துல இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பானை வாங்கலாம்னு சொல்லி சந்தைக்கு போறீங்க. நீங்க பானை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க பணமா என்ன வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஆடு வச்சிருக்கீங்க. ஒரு பானை ஒரு ஆட்டுக்கு ஈக்குவலா பணமாகுமா? சரிப்பட்டு வருமா? இல்ல அந்த பானை அளவுக்கு மட்டும் பணம், அந்த அளவுக்கு இருக்கிற வேல்யூ மட்டும் நீங்க ஆட்டுல இருந்து வெட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. ஒரு ஆடுன்றது அந்த பானையோட ரொம்ப மதிப்பு மிக்கதா தானே இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஒரு 4 பிரச்சனையை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இருமுக தேவை பொருத்தமின்மையா இருக்கும். 2 பக்கமும் தேவை பொருத்தம் இல்லாம இருந்ததா இருக்கும். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆடு பானை, இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவான ஒரு மதிப்போட அளவுகோலா இருக்கும். எக்ஸாக்ட் மதிப்பா இருக்காது. ஒரு பொதுவான ஒரு மதிப்போட அளவுகோலா தான் அது இருக்கும். அடுத்து பொருட்களோட பகுபடாமை. இப்ப ஆட்டை வெட்டி இது பண்ண முடியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து செல்வத்தை சேமிக்கிறது. இப்போ நீங்க ஒரு தானியத்தை விற்கக்கூடிய அந்த கால பண்டமாற்று முறையில ஒரு விற்பனையாளரா இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்க இந்த செல்வத்தை நீங்க பொருளா அதை செல்வமா நினைக்கிற அந்த தானியத்தை சேர்த்து வைக்க முடியுமா? 1 வருஷத்துக்கு மேல அந்த தானியம் கெட்டு போயிரும்ல. அதுதான் இந்த மாதிரி சிரமங்களும் அந்த டைமிங்ல இருந்துச்சு. இப்போ பணம்ன்றது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும்? பண்டமாற்று முறைன்றது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அடுத்து என்ன வந்திருக்கும்? பண்ட பணம் அப்படின்ற ஒரு முறை வந்துச்சு. பண்டமாற்று முறைனா என்னன்னு பார்த்தோம். ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு நிகரான இன்னொரு பொருளை கொடுத்து பரிமாறிக்கிறது தான் பண்டமாற்று முறைன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அந்த பண்ட பண முறைனா 2 வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா வித்தியாசமா இருக்கும். என்னன்னா, 2 பேருக்கு இப்போ நடுவுல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள்ன்றது 2 பேருக்குமே ஒரு வேல்யூவா கன்சிடர் பண்ற ஒரு பொருளா இருக்கும். அதை 2 பேருமே பரிமாறிக்குவாங்க. இப்போ இது ஒரு மணியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம காசை கொடுத்து கடையில பொருளை வாங்கிக்கிறோம்ல, அதே மாதிரிதான் அந்த காலத்துல சில பொருட்கள்ன்றதை வச்சேவும் பணமா பயன்படுத்திக்கிட்டாங்க. பண்டமாற்று முறை கிடையாது. 2 பேரும் அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை நிகரா மாத்திக்கிறாம இல்லாம, ஒருத்தர் இப்ப இவர் தானியம் விற்கிறாருன்னு வைங்களேன், இன்னொருத்தர் இந்த தானியத்தை வாங்க வராரு. ஆனா அவர் ஒரு ஆடு விற்பனையாளர்னு வச்சுக்கோங்க. இவர்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், ஏதாவது ஒரு தோல் வச்சிருக்காருன்னு வைங்களேன். இந்த தோல்ன்றது மார்க்கெட்ல விற்பனையில எல்லா கடைகளையும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த தோலை வச்சு இவர் இந்த தானியத்தை வாங்கிக்கலாம். இந்த யாரு? இந்த ஆடு விற்பனையாளர். இப்ப புரியுதுங்களா? இவர் ஆடை டைரக்டா விற்கணும்னு அவசியம் இல்லை. அவர் தோலுன்ற ஒண்ணு வச்சிருக்காரு. இந்த தோலுன்றது எல்லா கடைகளையுமே வாங்கிக்கிறாங்க. அது ஒரு பொதுவான ஒரு மதிப்பு கொண்டதா இருக்கு. அதனால அந்த தோலை வாங்கிக்கிட்டு இந்த தானிய விற்பனையாளர் தானியத்தை கொடுக்கிறாரு. இதுதான் பண்ட பணமுறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. புரியுதுங்களா? இந்த பணத்தோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி பாக்ஸ் இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க இந்த நான் நடத்தி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2 மெத்தட் பார்த்துட்டோம். பண்டமாற்று முறை பார்த்துட்டோம், பண்ட பணமுறை பார்த்துட்டோம். அடுத்து வந்த பரிணாம வளர்ச்சி என்னன்னா உலோக பணம். இப்போ பண்டமோ எந்த ஒரு பண்டமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அழிஞ்சு போகக்கூடியது. தோல் பொருட்களே எடுத்துக்கோங்களேன். தோல்ன்றது மார்க்கெட்ல வாங்குறாங்கன்னு வைங்களேன், அதை சேர்த்து வைக்கணும், அதுக்கு பாதுகாப்பு பண்ணி வைக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதனாலேயே அடுத்த கேட்டகரிக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகிறோம். அதுதான் உலோக பணம். அதாவது என்னன்னா, அந்த காலத்துல இந்த தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஈஸியா அந்த நாளில் கையாண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்த மக்கள் இதை நம்ம ஒரு பணமா யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு வேல்யூ, ஒரு ஆசெட்டா யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலோகங்களை பணமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? தோல் பொருட்கள் மண்ணுல போட்டா கெட்டு போயிடும், தானியங்கள் மண்ணுல போட்டா கெட்டு போயிடும். ஆனா உலோகத்தை மண்ணுல போட்டா கெட்டு போகுமா? போகாது. ஒரு சாலிடான ஒரு கெட்டு போகாத ஒரு மெத்தடா இருக்குல்ல, பெட்டியில போட்டு புதைச்சு மண்ணுக்கடல புதைச்சு வச்சாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த உலோகத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. கரெக்டா? தங்கம், வெள்ளின்றது ஈஸியா அரிச்சு போகாத ஒரு உலோகம் தானே. அப்படி இருக்கும்போது அதை மக்கள் ஒரு பணமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த உலோக பணம்ன்ற பரிணாம வளர்ச்சி. இந்த உலோக பணத்தை பத்தி ஒரு பெரிய பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துருமா? இந்த உலோகத்தோட நிலையான எடை மற்றும் துல்லியம், அதோட காரணமா தங்கம் மற்றும் வெள்ளிவே ஆகியவை என்ன பண்றாங்க, முத்திரையுடன் ஒரு பரிமாற்ற கருவியா செயல்பட்டது. அதாவது உலோகம் வெயில வச்சா என்ன உருகி அதோட எடை குறைஞ்சு போயிருமா? போகாது. அதுதான் அதைத்தான் துல்லியமான எடைன்றாங்க. அப்படின்றப்ப நீங்க அதை பாதுகாத்து வச்சுக்கிற மெத்தடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்படி இருக்கும்போது அது ஒரு பரிமாற்ற கருவியா பயன்பட்டது. பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் ஒன்று சொல்றாரு. என்னன்னா,
லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லிடியாவோட பேரரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மிடாஸ், அவர் தான் உலோக நாணய முறைன்றதை, உலோக நாணயங்களை கண்டுபிடிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா லிடியாவோட பல நூற்றாண்டுகளா இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. லிடியான்றது முடிஞ்சு போனாலுமேவும் பல நூற்றாண்டுகளா இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் எப்போ முதலா இந்த நாணயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, உலோக நாணயங்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. அப்போ அது எந்த டைமிங்னா, இந்த மகாஜன பதங்கள் ஆட்சியில பூரணாஸ், கர்ஷபனம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அந்த காலத்துல அச்சிடப்பட்டன. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டுல தான் இந்த உலோக பணம்ன்ற மெத்தடு உள்ள வருது. அதுக்கு முன்னாடி கிமு 8ஆம் நூற்றாண்டுன்றது லிடியாவோட பேரரசர் மிடாஸ் என்றவர் தான் இந்த உலோக நாணயங்கள் மெத்தட் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 200 ஆண்டுகள் தள்ளி போங்களேன், அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு வருதுங்களா, அந்த டைமிங்ல இந்தியாவில் உலோக நாணயங்கள் பயன்படுத்தப்படுது. அது எந்த டைமிங்னா, இந்த மகாஜனபதங்கள் ஆட்சியில பூரணாஸ், கர்ஷபனம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அடிச்சப்பட்டன. சரிங்களா. தங்கம், வெள்ளி, தாமிரம், அப்புறம் தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்கள்லாம் மௌரியர்கள் காலத்துல அதை துளையிட்டு வெளியிட்டாங்க. சரிங்களா. மௌரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த தங்கம், வெள்ளி, தாமிரம், இந்த ஈயம் போன்ற நாணயங்கள்ல துளையிட்டு வெளியிட்டாங்க. இந்தியாவில் இந்த கிரேக்க குஷான அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அமல்படுத்தினாங்க. ஒரு மௌரியர்கள் ஓட்டையை போடுறாங்க, அப்புறம் குஷான அரசர்கள் அதுல கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டுல இந்த டெல்லி துருக்கிய சுல்தான்கள் உள்ள வராங்கல்ல நம்ம நாட்டுக்குள்ள, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாணயத்துல இருக்கிற அந்த படங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்களோட இஸ்லாமிய எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை பொறிக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா ஹிஸ்டரி எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 8ஆம் நூற்றாண்டு, கிமு 8ஆம் நூற்றாண்டுல லிடியாவோட பேரரசர் மிடாஸ் தான் உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சாருன்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு, கிமு 6ஆம் நூற்றாண்டுல மகாஜனபதங்கள் ஆட்சியில தான் கொண்டு வரப்பட்டது 3 நாணயங்கள், பூரணாஸ், கர்ஷபனம், பனாஸ், இந்த மாதிரி நாணயங்கள் வந்துச்சுன்றாங்க. மௌரியர்கள் இந்த தங்கம், வெள்ளி, தாமிரம் இந்த நாணயங்கள் இருக்குல்ல, அதுல துளையிட்டு வெளியிட்டாங்கன்னு சொல்றாங்க. கிரேக்க குஷான அரசர்கள் என்ன பண்றாங்க, கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் அந்த நாணயங்கள்ல விடுறாங்க. அடுத்து 12ஆம் நூற்றாண்டுல டெல்லி சுல்தான்கள் உள்ள வராங்கல்ல, துருக்கி சுல்தான்கள், அவங்க இந்த அந்த நாணயங்கள் என்ன பண்றாங்கன்னா, அதுல இஸ்லாமிய எழுத்துக்களை பொறிச்சு வெளியிடுறாங்க. இவங்க இந்த தங்கம், வெள்ளி, தாமிரத்தாலான நாணயங்கள் டெல்லி சுல்தான்கள் காலத்துல பார்த்திருப்பீங்க. இந்த தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தாலான நாணயங்கள் டங்கா என்று அழைக்கப்படுது. மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிட்டல் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். பாக்ஸ் பாயிண்ட் படிச்சது ஞாபகம் இருக்குங்களா? டெல்லி சுல்தான்கள் பாடத்துல டங்கா அப்புறம் ஜிட்டல் அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லி அதுக்குண்டான மதிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடம் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா அந்த பாடத்தை எடுத்து பார்த்துட்டு வாங்க. 7ஆம் வகுப்பு டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற பாடத்துல இருக்கும், அந்த வீடியோல இருக்கும். இப்போ 12ஆம் நூற்றாண்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 1500களுக்கு போவோம். கிபி 1500களில் இருந்த இந்த முகலாய சாம்ராஜ்யம் இந்த பணவியல் முறைன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஒருங்கிணைச்சிச்சு. எப்படி ஒருங்கிணைச்சிச்சுன்னு சொல்லலாம்னா, இந்த ஷெர்ஷா சூரி இருக்காரு பார்த்தீங்களா, இவர் இந்த ஹூமாயூனை தோற்கடிச்சிருப்பார் பார்த்தீங்களா. ஹூமாயூன்றது யார் மகன் ஞாபகப்படுத்தி பாருங்க. முகலாயர்கள் யாருன்னு தெரியலையா, இந்த ஷெர்ஷா சூரி யாருன்னு தெரியலையா, ஹூமாயூன் யாருன்னு தெரியலையா, முகலாயர்கள்ன்ற ஒரு பாடம் நடத்திருப்போம், அதில் போய் பாருங்க உங்களுக்கு புரியும். இந்த ஹூமாயூனை தோற்கடிச்சு ஆட்சியில் இருந்தபோது இவர் ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிடுறாரு. அது என்னன்னா 178 கிராம் எடையுள்ள ஒரு வெள்ளி நாணயம். அதுதான் ருப்பியா என அழைக்கப்பட்டது. ருப்பியான்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்லி பார்த்தோமா. இந்த ருப்பியான்றதை வெளியிட்டது யாரு, ஷெர்ஷா சூரி. இவர் மூலமா தான் இப்ப நம்ம பயன்படுத்துற ரூபாய்ன்றதேவோ மருவி வந்திருக்கு. ஏன்னா இந்த 178 கிராம் எடை இருக்கிற அந்த வெள்ளி நாணயம் இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். எதுலையுமே 1 கிராம் கூட குறையவோ இருக்காது, அவ்வளோ ப்ரிசைஸா இருக்கும் எல்லா நாணயங்களும். அதனாலேயே இந்த ரூபியான்றது எல்லாராலையுமே பரவலாக பயன்படுத்தப்பட்டது. நம்ம இப்ப லேட்டஸ்டா பயன்படுத்துற இந்த ரூபாய்ன்றதுக்கே வித்துட்டு சென்றவரே இந்த ஷெர்ஷா சூரின் தான் சொல்லணும். அவர் வெளியிட்ட இந்த வெள்ளி நாணயமான ருப்பியா. அவர் இன்னொன்னு விடுறாரு, அது என்னன்னா அந்த 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா. ரூபாய், பைசா இப்ப பயன்பாட்டில் இருக்கிறது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? 40 தாமிர துண்டுகள் தான் பைசான்னு அழைக்கப்பட்டது. 40 தாமிர துண்டுகள் பைசா, 178 கிராம் எடை உள்ள வெள்ளி நாணயம் ருப்பியா. அதுக்கப்புறம் யார் வரா, முகலாயர்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வருவாங்க. அவங்க 1600களில் இந்த முகலாய நாணயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1717 முகலாய பேரரசர் இந்த பாருக் ஷாயர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆங்கிலேயருக்கு இந்த முகலாயரோட அந்த பண நாணயங்கள் இருக்குல்ல, அதை பம்பாயில அவங்களே அச்சடிச்சுக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் நீங்க எங்களோட முகலாய நாணயங்களை நீங்க அச்சடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு, முகலாய பேரரசர் பாருக் ஷாயர். எந்த வருஷம்? 1717 கிபியில. ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு உண்டான உலோக நாணயங்களை அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க.
அவங்களோட அந்த தங்க நாணயங்கள் எப்படி அழைக்கப்படும்னா கரோலினா அப்படின்னு அழைக்கப்படுது. வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினானும், செம்பு நாணயங்களை கப்ரூன்னும், அவர் வெண்கல நாணயத்தை டின்னி அப்படின்னு அழைச்சாங்க. இங்கிலீஷ்லேயே பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ஆங்கில தங்க நாணயங்களை கரோலினா, வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா, செம்பு நாணயங்களை கப்ரூனு, வெண்கல நாணயத்தை டின்னி அப்படின்னு சொல்லி இவங்களும் இந்த ஆங்கிலேயர்களும் இந்த மாதிரி உலோக நாணயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் காகித நாணயம் வந்திருக்கும். இது வரைக்கும் பார்த்தது பூராமே உலோக நாணயங்கள். நெருங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம லேட்டஸ்டாக பயன்படுத்துகிற இந்த பண முறைக்கு நெருங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம காகித பணத்துக்கு வந்துட்டோம். காகித பணம்னா என்ன? இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க நோட்டுகள் எல்லாமே காகித பணம் தான். ஏன் காகித பணங்கள் வந்துச்சு? தங்கம், வெள்ளி நாணயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சு அச்சடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அது மூட முடியா அச்சடிச்சு இன்னொரு மாநிலத்துக்கு போகுதுன்னு வைங்க. அப்படி போகும்போது போகிற வழியில் திருடிட்டாங்கன்னா, அந்த வண்டியோட திருடிட்டாங்கன்னா, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இவ்வளோ மூட முடியா கொண்டு போகும்போது அது ஒரு ஆபத்து இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருக்கும்போது ஒரு இதுக்கு என்னதான் மாற்று வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமிங்கில் தான் கொண்டு வரதான் இந்த காகித பணம் கண்டுபிடிப்பு. எப்படின்னா, அந்த டைமிங்கில் அந்த தங்கத்தை சேமிக்கிறதுக்காக பொற்கொள்ளர்கள்ட்ட தங்கத்தை கொடுத்து மக்கள் சேமிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த சேமிப்புக்கு ஒரு ரசீது எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ உங்கள் பேரை போட்டு 50 கிராம், 60 கிராம், 100 கிராம், 1 கிலோ, 2 கிலோ அப்படின்னு சொல்லி அந்த பொற்கொள்ளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரசீது எழுதி கொடுப்பாங்க. அந்த முறை தான் பணமா இப்ப பிரதிபலிச்சு மாறிடுச்சு. காகித பணமா இப்ப மாறிடுச்சு. புரியுதுங்களா? அந்த மெட்டல்ஸ் இந்த மாதிரி தங்கம், வெள்ளி நாணயங்கள்லாம் மூட முடியாது கொண்டு போறது ரொம்ப ஆபத்து. அதை எங்கேயும் பதுக்கி வைக்க முடியாது. திருட்டு பயம் இருக்கு. இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கும்? ஒரு பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்து அதை சேஃப்டியா வைங்க, நான் கேட்கும்போது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சேமிப்பு அக்கௌண்ட் மாதிரி அவங்ககிட்ட வச்சு இப்போ இருக்கிற தங்க சேமிப்பு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம பணத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குறோம், அவங்க தங்கத்தை கொடுத்து அதை சேமிப்பை வச்சு திரும்ப தங்கமாகவே வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் என்கிட்ட இவ்வளோ தங்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு இதுக்காக ரசீது எழுதி கொடுத்தாங்க அந்த காலத்தில் பொற்கொள்ளர்கள். அந்த ரசீது பணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து மறிவு வந்ததான் இப்போ இருக்கிற அந்த காகித பணம். இப்போ நம்ம இந்த காகித பணங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கட்டுப்படுத்துறதும் அந்த இதை ஒழுங்குபடுத்துறதும் அந்தந்த நாட்டோட மைய வங்கியாக தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1935 நிறுவப்பட்ட இந்த இந்தியன் ரிசர்வ் வங்கி இருக்கு பார்த்தீங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுதான் காகித பணத்தை அச்சிடுதல், அதை ஒழுங்குபடுத்துறது, அதை கட்டுப்படுத்துறது இந்த பணிகளை செய்யுது. தற்போது இந்த பணத்தோட பெரும்பகுதி முக்கியமா செலாவணி பணம் அல்லது காகித பணம் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்திய ரிசர்வ் வங்கியால வெளியிடப்பட்டதா தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வந்துட்டோமா. அடுத்து இப்போ கடன் பணம் அல்லது வங்கி பணம்னா என்ன? சிம்பிளா சொல்றீங்க, செக்கு டிமாண்ட் டிராஃப்ட் தாங்க கடன் பண்ணலாம் அல்லது வங்கி பணம்னு சொல்றது. செக்குன்னு எடுத்துக்கோங்களேன். செக்குன்றப்ப என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பணத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. அது பேசிக்கா ஒரு கடன் டைப்ல தான் வரும். அதுதான் கடன் பணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் டிடி. அது ஒரு ஆக்சுவலா இந்த செக்குன்றது ஒரு பணமா பார்க்கும்போது அதுல என்ன பணம்னு எழுதியிருக்கா? இல்ல. ஆனா செக்குன்றது ஒரு வங்கியோட ஒரு பேப்பர் தானே. ஆனா அது பணம் செய்ய வேண்டிய வேலையை செய்யுதுல. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பணத்தை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்குதுல, அந்த வேல்யூவை அப்படியே அங்கிட்ட மாத்துதுல, அதைத்தான் கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து நிகர் பணம்னா என்னன்னா, நிகர் பணம்னா ஈக்குவல் மணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அதாவது கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரம், இந்த மாதிரியான பயன்பாடுகள் தான் நிகர் பணம் அப்படின்னு சொல்லி அளிக்கப்படுது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம லேட்டஸ்டா வந்துட்டோங்க. பணத்தோட சமீபத்திய வடிவங்கள் எப்படி இருக்கும்னா, எடுத்து பாருங்க. நெகிழி பணம்னா பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் நெகிழி பணம்னு அழைக்கப்படுது. அதுல நீங்க வச்சிருக்க அந்த கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அது பண மதிப்பு கிடையாது. ஆனா பணம் செய்ய வேண்டிய வேலைகளை அது செய்யும். அதுதான் நெகிழி பணம்னு சொல்லுவாங்க. மின்னணு பணம்னா எலக்ட்ரானிக் பணம். ஜிபே யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் கணினி முறையில் செயல்படும். ஆனால் அதுக்குண்டான பணம்ன்றதுக்கு அதுக்குண்டான ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான எதுவுமே இருக்கா? பணம்ன்றது அதுதான் பணம் அப்படின்னு சொல்லி பிசிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய எதுவும் இருக்கா? இல்லை, அது பணமே கிடையாது. அது ஒரு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் தான். எலக்ட்ரானிக்கலா ஒரு விஷயம் நடக்குது, பட் ஆனா அது பணம் செய்யக்கூடிய வேலையை செய்யுது. அதுதான் மின்னணு பணம். இன்டர்நெட் பேங்கிங் அப்படித்தான், மின் வங்கியும் அப்படித்தான். இதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நெப்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ பணத்தோட மதிப்புக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தது பணத்தோட பரிணாம வளர்ச்சி பார்த்துட்டோமா. செகண்ட் ஸ்டேஜுக்கு போறோம். பணத்தோட மதிப்புனா என்னன்னு பார்ப்போம். பணத்தோட மதிப்புனா ஒரு பணத்தால அந்த நாட்டில் இருக்க பண்டை மற்றும் இந்த பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும். இதை 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று அகமதிப்பு, இன்னொன்று புறமதிப்பு. நீங்க 1 ரூபா வச்சிருக்கீங்க, உள்நாட்டுக்குள்ள உங்களால நம்ம இந்தியாவுக்குள்ளன்னு வைங்களேன்
அதை ₹1 வச்சு இந்தியாவுக்குள்ள எத்தனை பொருட்கள் வாங்க முடியுமோ அது உள்நாட்டு அகமதிப்புன்னு சொல்லப்படுது. அதே புற மதிப்பு தான் இப்போ வெளிநாட்டுக்கு US$ வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் போயிட்டு நீங்கள் இந்த ஒரே ₹1 வச்சு உங்களால் என்னென்ன பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கறது தான் அந்த புற மதிப்பு. அதுக்குண்டான ஒரு மதிப்பீடு வச்சிருப்பாங்கல்ல, இங்கே ₹1 இந்த பொருட்கள்லாம் வாங்கிட முடியும், ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் இந்த பொருட்கள்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து நம்மளோட ரூபாய் மதிப்பு வந்து வீக்காக இருக்கிறதுனால அங்கே வந்து விலை மதிப்பு அதிகமாக இருக்கும், அங்கே வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிப்பு போடுவாங்கல்ல, அதுதான் அகமதிப்பு புற மதிப்புன்னு சொல்லுவாங்க. பணத்தோட மதிப்பு பார்த்துட்டோம், அடுத்து வந்து பணத்தோட தன்மை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தால் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்ம பணம்ன்றது யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த ரூபாய் சிம்பல், இது யாரு உருவாக்கினான்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு டி. உதயகுமார் அவர்கள் உருவாக்கினாரு இந்த ரூபாய் அப்படின்ற இந்த குறியீடை. இது எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னா ஜூலை 15, 2010 ஜூலை 15, 2010 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது. இப்போ பயன்படுத்தப்படுற இந்த ரூபாய் சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா, இதை வடிவமைச்சர் யாருன்னா டி. உதயகுமார். ஜூலை 15, 2010 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திரும்ப வரும். அந்த பணத்தோட தன்மை, ஏன்னா பணத்தோட தன்மை அப்படின்றது என்னன்னா இது ஒரு சர்ச்சைக்குரிய டாபிக் தான், பல குழப்பங்களும் நிறைச்ச டாபிக்காக தான் இருக்கு. இதை பற்றி 3 பேர் 3 விதமான கருத்துக்கள் கூறியிருப்பாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த ஸ்டோவிஸ்கி அவர் சொன்ன கருத்தை பார்ப்போம். அவரோட கருத்துப்படி பணம்னா ஒரு கடினமான கருத்தாகும், ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல, 3 பணிகளை குறிப்பிடுகிறது. அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அலகு, மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலைகலன்களை குறிக்கிறது இப்படின்னு சொல்லி இந்த கூற்றை சொன்னவர் யாரு? ஸ்டோவிஸ்கி. அடுத்து சர் ஜான் ஹிக்ஸ் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுது, எதுவெல்லாம் பணமா கருதப்படுதோ அவை பணமா பயன்படுத்தப்படுது, எதுவெல்லாம் பணமா கருதப்படுதோ அதெல்லாம் பணமா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவது யாரு? சர் ஜான் ஹிக்ஸ். அடுத்து வந்து 3வது நபர் பேராசிரியர் வாக்கர் என்ன சொல்றாருன்னா, எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுதான் பணம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிக்கிறாரு. பணம் எதெல்லாம் செய்ய வல்லதோ அதாங்க பணம் அப்படின்னு சொன்னது யாரு? பேராசிரியர் வாக்கர். அதான் பணத்தோட தன்மையை பற்றி 3 பேர் 3 விதமான கூற்றுகளை கூடியிருக்காங்க. இந்த பணத்தோட வரையறை, பணம்னா என்ன அப்படின்றதோட வரையறை அதோட செயல்பாட்டை பொறுத்து தான் வரையறுக்கப்படுது. பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையுமே பணம் தான். இப்போ ரூபாய், இந்த ₹100 பணம் அப்படின்னு சொல்லி இது பணம்ங்க அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறாங்கன்னா அது பணம் தான். இல்லை ஒரு பெரிய ஒரு தகரத்தில் ஒரு பணம் மாதிரி செஞ்சு கவர்மெண்ட் வந்து இதுவும் பணம் தாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பணம் தான். பணம் எப்படி வேணா இருக்கலாம், பணம் கவர்மெண்ட் எதை பணம்னு சொல்லுதோ அதுதான் பணம். இதுதான் பணத்தோட தன்மை. கன்ஃபியூஸ் ஆகுதுங்களா? சிம்பிளா சொல்றேன், எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஒரு தகர தட்டை எடுத்து, சரிங்களா, இது தாங்க உங்களுக்கு பணம், இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, இதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அச்சடிச்சு கொடுக்குதுன்னு வைங்களேன் ஒரு தகர தட்டை, அது பணம்னு கவர்மெண்ட் சொல்லுதுன்னா நீங்க அந்த பணமா யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எதை பிரகடனப்படுத்துதோ அதுதாங்க பணம். இதுதாங்க பணத்தோட தன்மை. 3 பேர் 3 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்களை பார்த்துக்குங்க, படிச்சுக்கோங்க. சரி, பணத்தோட தன்மையை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பணத்தோட பணிகள். இதை வந்து முதன்மை அல்லது 2ஆம் நிலை பணி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம். முதன்மை பணினா என்ன? ஒரு பரிமாற்ற கருவியா அல்லது பணம் செலுத்துகையா பயன்படுத்தப்படுறதான் அது ஒரு முதன்மையான பணியா இருக்கும். இல்லை அது ஒரு மதிப்போட அளவுகோலா இருக்கும். நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அது ₹100 சமம் அப்படின்னு சொல்லி அந்த ரூபாயோட அந்த மதிப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஒரு பொருளை வந்து மதிப்பிடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் முதன்மை பணி அல்லது முக்கிய பணி அப்படின்னு சொல்லுது ஒரு பணத்தோடது. ஒரு பரிமாற்ற கருவி. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்க போறீங்க, அதுக்கு காசை கொடுத்துட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. அது முத பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட், நீங்கள் வச்சிருக்க பொருளோட ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ நம்ம அனலைசிஸ் பண்ணி சொல்லுவோம்ல, அதான் அது ஒரு மதிப்பீடு செய்வோம்ல, அது ஒரு மதிப்பீட்டோட ஒரு அளவுகோலா இருக்கு. இதுதான் முதன்மை பணிகள்ல 2 தான் சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்து 2ஆம் நிலை பணிகள் என்னன்னா, எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. அதாவது உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாருன்னு வைங்களேன், ஒரு ₹1000 வாங்குறாருன்னு வைங்களேன், எதிர்காலத்தில் அந்த 1000ன்றத எதிர்காலத்திலே அவர் உங்களுக்கு திரும்ப செலுத்தணும்ல, அது ஒரு நிலை மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் அந்த ₹1000 அப்படின்றத செலுத்தணும்ல, அந்த ₹1000 அண்டர்லைன் பண்ணுங்களேன், அதுதான் அந்த எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. அப்பையும் அது ₹1000 தான் இருக்கணும், அந்த மாதிரி புரியுதுங்களா? ₹1000 மதிப்புக்கு இருக்கணும்ன்ற மாதிரி. அடுத்து வந்து மதிப்பின் நிலைகளன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகளன். பண்டமாற்ற முறையில் வந்து பண்டங்கள் வந்து அழிஞ்சு போகக்கூடியது, அதனால அந்த காலத்தில் வந்து சேமிப்பு ஊக்குவிக்கப்படுறதில்ல. இந்த காலத்தில் பணத்தோட அறிமுகத்துக்கு அப்புறம் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க, அது அழியக்கூடியதும் கிடையாது.
அடுத்து வந்து மாற்று மதிப்பு அல்லது வாங்கும் சக்தி, பணத்தோட வாங்கும் சக்தி. பணத்தால தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் பண்டங்களை பரிமாற்றம் செய்ய முடியும். அதனால இப்போ இந்த வாங்குற சக்தின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றுவது அவசியம் அப்படின்றது உணரப்பட்டது. புரியுதுங்களா? இதர பணிகள் என்னன்னா, கடன் அடிப்படையில் இயக்கப்படுறது, மூலதனத்திற்கான உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது, நாட்டோட வருவாயின் அளவீடு, அப்புறம் விநியோகம். அடுத்து வந்து பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் அந்த பேசிக்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வரணும். பண வீக்கம்னா விலைகள் உயர்றது, விலைவாசி உயர்றது, பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது தான். இன்னைக்கு நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு அதே பொருள் 150 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அதுதான் விலைவாசி உயர்வு அல்லது பண வீக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நீங்கள் வச்சிருக்க அந்த 100 ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போச்சு. நீங்கள் 150 ரூபா கொடுத்துருந்தாதான் அந்த பொருளை நீங்கள் வாங்கியிருக்க முடியும். அப்போ அந்த பணத்தோட மதிப்பு குறையுது பார்த்தீங்களா, நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பண வீக்கம். பண வாட்டம்னா விலைகள் குறைஞ்சு பணத்தோட மதிப்பு உயர்வதை குறைக்கிறது தான் பண வாட்டம்னு சொல்லப்படும். இப்போ 100 ரூபா கொடுத்து இந்த மாதம் அதே பொருளை வாங்குறீங்க, 3 மாதம் கழிச்சு 80 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதைத்தான் பண வாட்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கையில் வச்சிருக்க காசோட மதிப்பு உயர்ந்துருச்சு, அதனால அந்த பொருளோட விலை குறைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்களா? அடுத்து வங்கியோட சேமிப்பு மற்றும் முதலீடுகள், இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு பார்த்தாலே புரியும். சேமிப்பு கணக்குனா என்ன அப்படின்றது ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. மாணவர் சேமிப்பு கணக்கு, சேமிப்பு நடப்பு கணக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கடைசியாக நான் இந்த கருப்பு பணம்ன்ற டாபிக் மட்டும் பார்த்துட்டு இந்த பாடத்தை அப்படியே முடிச்சிடலாம். சரிங்களா? கருப்பு பணம்னா என்ன? பிளாக் மணி. நிறைய படங்களை காட்டுறாங்க, கருப்பு பணம் தாக்கி வச்சிருக்காங்க, நிறைய நியூஸுகள்லாம் பார்க்குறீங்கல்ல. கருப்பு பணம்னா என்ன? கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாம, கணக்கு காட்டாம ஒழித்து வைக்கப்படுற பணம் தான் கருப்பு பணம். கணக்குல கொண்டு வராத எந்த ஒரு பணமா இருந்தாலும் அது ஒரு கருப்பு பணம் தான் சொல்லப்படும். குற்றவாளிகளோ இல்ல கடத்தல்காரர்கள், பதுக்குபவர்கள், வரி ஏய்ப்பவர்கள், அப்புறம் சமுதாயத்துல மற்ற அந்த சமூக விரோதிகள் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா தான் இந்த கருப்பு பணம் சேர்க்கப்படுது. இந்த கருப்பு பணம் யார் யார் வச்சிருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபமும் கிடையாது. இப்போ வெளிநாட்டில் சுவிஸ் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் ஒருத்தர் பணத்தை பதுக்கி வச்சிருக்காருன்னு வைங்களேன், அவரை பற்றின தகவல்களும் கிடைக்காது. ஏன்னா சுவிட்சர்லாந்து அந்த சுவிஸ் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கல ரொம்ப ப்ரைவேட்டான பேங்க் தான் சுவிஸ் பேங்க், ரொம்ப செக்யூரான பேங்க். அவங்கள்ட்ட யார் யார் எவ்வளோ அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதோ அவ்வளோ ஈஸியெல்லாம் சொல்லிட மாட்டாங்க, கவர்மெண்ட்டே வந்து கேட்டாலுமே. அதனால தான் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் அக்கௌண்ட்டில் போட்டு பணத்தை போட்டு பதுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா தேடி கொண்டு போய் இந்த மாதிரி கவர்மெண்ட் பாடிஸ்லாம் போயிட்டு கண்டுபிடிச்சு போடலாம். நாட்டுக்குள்ளே பதுக்கி வச்சா, பணத்தை நாட்டுக்கு வெளியே பதுக்கி வச்சா கண்டுபிடிக்க முடியாதுல. இப்படிதான் இந்த கருப்பு பணம் ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பாக்ஸ் பாயிண்ட் பார்ப்போமா? பண மதிப்பிழப்பு, டிமானிட்டைசேஷன். இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த டைமிங் உங்களுக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்துக்கு எதிராக அனைத்து 500 ரூபாய் 1000 ரூபா நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவிச்சிச்சு. ஞாபகம் இருக்குங்களா? பேங்க் வாசலில் போய் நின்றுட்டு இருந்த பாருங்க. எந்த டைமிங்கே? 2016 நவம்பர் 8. அப்படி 500 ரூபா 1000 ரூபா பழைய நோட்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது என்ன ஆகும்? ஆல்ரெடி பணத்தை பதுக்கி வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவன் பதுக்கி வச்சிருக்கிறது பூராமே வெறும் செல்லா காசாக போயிருமா? செல்லா காசை பதுக்கி வச்சு என்ன ஆக போகுது? பணம்ன்றது ஒரு மதிப்பு இருந்தால் தான் அதை வெளியே கொடுத்து போய் அவனுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்க முடியும். அவன் வச்சிருக்கிற பணமே கிடையாது, வெறும் காகிதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பணத்துக்கு உண்டான மதிப்பு இழக்கப்பட்டுருச்சுன்னா அவன் அந்த காகிதத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் எரிக்க தான் முடியும். அதுதான் அந்த கருப்பு பணங்கள் இந்த மாதிரி இல்லீகலா பதுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கருப்பு பணம்ன்றது வெளியே வந்துச்சு. கருப்பு பணம்ன்றது மொத்தமாக அழிக்கப்படுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அந்த டைமிங்கில் அந்த பண மதிப்பிழப்பு அப்போ நடந்துச்சு. டிமானிட்டைசேஷன் 2016 அந்த டைமிங்கில் நடந்துச்சு. இந்த கருப்பு பணத்தோட விளைவுகள் என்னென்ன இருக்கும்னா, பொருளாதாரத்தில் ஒரு புறம் வளர்ச்சியும் இருக்கும், இன்னொரு பக்கம் வளர்ச்சியற்ற நிலை ஏற்பட்டு ஒரு இரட்டை பொருளாதார நிலை உருவாகும். ஒரு பக்கம் வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வளர்ச்சி அடையாத மாதிரி இருந்து அது வளர்ச்சி அடையாத நிலை வந்து ஒரு மந்த நிலை, பொருளாதார மந்த நிலை மாதிரி உருவாகும். உண்மை அளவை குறைச்சி மதிப்பீடு செய்கிறது நடக்கும். வரி ஏமாற்றுதல் மூலமா அரசுக்கு வருவாய் இழக்கப்படும். அரசுக்கு வருவாய் இல்லை, வரி அந்த இது எதுவுமே இல்லாட்டி அரசாங்கம் நமக்கு செய்கிற அந்த சமூக நல திட்டங்களும் இப்போ கிடைக்காது. சமத்துவம் வலுவிழந்து போகும். பணக்கார மற்றும் ஏழை ஏழைக்குடைய இடைவெளி அதிகரிக்கும்.
ஏழை ஏழை ஆயிட்டே போவான், பணக்காரன் ஆயிட்டே போவான். சிவாஜி பட டைலாக். ஆடம்பர நுகர்வு செலவு அதிகமாகும், உற்பத்தி முறையில விலகல் ஏற்படும், பற்றாக்குறை பணத்தை விநியோகித்தல் ஏற்படுத்தப்படும். அதாவது பற்றாக்குறை பணம்னா டெபிசிட் மணின்னு சொல்லுவாங்கல்ல, அது விநியோகித்தல் அந்த இது நடக்க ஆரம்பிச்சிடும். தேவைப்படுற பணத்துக்காக எக்ஸ்ட்ரா பணம் அடிப்பாங்க. அப்ப இன்னும் பணவீக்கம் அதிகரிக்கும். சமுதாயத்துல பொது ஒழுக்க நிலைகள்ல வீழ்ச்சி அடையும், உற்பத்தி மீதான விளைவுகளும் நடக்கும். இப்போ கருப்பு பணத்துக்கு எதிரான சமீபத்திய நடவடிக்கைகள் இந்தியா என்ன பண்ணிருக்கு? இந்த கருப்பு பணத்துக்கு எதிராக சமீபத்திய நடவடிக்கைகள் என்னென்னா, இந்தியா மற்றும் பிற நாடுகளோட அழுத்தத்தினால இந்த சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களின் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுது. சுவிஸ் வங்கியை பத்தி பேசினேன் பார்த்தீங்களா, அது இதுதான் பார்த்துக்குங்க. இந்தியா மற்றும் பிற நாடுகளோட அழுத்தத்தினால சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்கள்ல முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுது. அதாவது எங்க நாட்டில் இந்த மாதிரி இவன் ஒருத்தன் கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சொல்லுதுன்னு வைங்களேன். அந்த சுவிஸ் பேங்க்கிட்ட அவங்க இந்த நபர் வச்சிருக்க டீட்டெயில்ஸ் எங்கிட்ட கொடுங்கன்னா, இந்தியா வந்து இந்த மாதிரி சுவிஸ் பேங்க்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின் பேர்ல கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது, டிமானிட்டைசேஷன் செய்யப்பட்டது. இது மூணும் ரீசெண்டா நடந்த நடவடிக்கைகள் கருப்பு பணத்துக்கு எதிராக. கருப்பு பணத்துக்கு எதிராக சில சட்ட ரீதியான கூட்டமைப்புகள் என்னன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, இதை பத்தி டீட்டெயில்டா படிப்போம். இது வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் தான் இருக்கு. புக்கில் வந்து கொஞ்சம் கம்மியான டேட்டா தான் இருக்கு. அதனால இது அவுட் சோர்ஸில் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஊழல் தடுப்பு சட்டம் 1988. ஊழல் தடுப்பு சட்டம் எப்போ போடப்பட்டது? 1988. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா, அதுக்கு வரி விதித்தல், இது எப்போ அந்த மசோதா எப்போ வந்துச்சு? 2015. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. 2016 இது திருத்தம் செய்யப்பட்டது. பினாமினா யாருன்னா, நீங்க வந்து ஒரு பணக்காரராக இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு சொத்து வாங்கி போடுறீங்க, அது நீங்கள் உங்கள் பேரில் வாங்கி போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவரோ உங்கள் சொந்தக்காரனோ யாரோ ஒருத்தர் பேரில், அவரோட பேரில் வாங்கி போடுறீங்க பார்த்தீங்களா, அதைத்தான் பினாமின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பினாமியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பினாமியோட பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. இது 2016 திருத்தம் செய்யப்பட்டது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 2016. இந்த 6 பாயிண்ட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வருடங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, இந்த பாடம் முடிஞ்சு. இந்த மாதிரி நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாடத்தை முடிச்சிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டினை போட்டு பாருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். நன்றி.